மட்டன் பிரியாணி 500 பேருக்கு நம்ம செய்ய போகிறோங்க. இது வந்து நைட்டு 11:30 மணிக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால் சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம வேலையை ஆரம்பிக்கும். 75 கிலோ மட்டன் பிரியாணி போட போகிறோம். அது 3 போட போகிறோம். 2 21 ஒரு 33 அந்த மாதிரி போட போகிறோங்க. இந்த மட்டன் பிரியாணி வந்து நான் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. புதுசாக பண்ணுறவங்க காயாத முன்னாடியே இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு பொறுமையாக சிம்மில் வதங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரும். மட்டன் வந்து கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சட்டியிலும் எவ்வளோ இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நான் 2 150 ஒரு 200 போட்டேன். இந்த மாதிரி 3 சட்டி பிரியாணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். மட்டன் நல்லா பிங்க் கலரில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகாத்தூளை இப்போயே கொடுத்துட்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நடுவில் 2-3 முறை கிண்டி விட்றோங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 to 30% வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம மசாலாவை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மசாலா நல்லா திக்காக கிடைக்கும். ரொம்ப கரைஞ்சி போயிடாது. ஆரம்பத்திலே போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு மட்டனை போட்டிங்கன்னா அப்படியே வெங்காயம் தக்காளி கரைஞ்சி போய் மசாலா நிற்காதுங்க. அதனால தான் இப்படி போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு, கொத்தமல்லி, புதினா, தயிர் இது எல்லாத்தையும் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கரைஞ்ச பின்னாடி அளவு தண்ணி என்னவோ அதை கொடுத்து மூடியை போட்டு 45 நிமிஷத்துக்கு நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. டைம் செட் பண்ணிட்டு அது திறக்காதீங்க. இது நல்லா இயற்கையான முறையில் வேக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், க்ளீனாக இருக்கிற கொட்டாங்குச்சி அதை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு போட்டு 45 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிங்கன்னா அப்படியே பஞ்சாக கறி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் லெமனை ஆட் பண்ணுங்கள். உலையில் உப்பு போட்டு சோறு வடிக்கிற அந்த டைமில் இந்த கொட்டாங்குச்சி தூக்கி வெளியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாதத்தை அரை வேக்காடுக்கு வடித்து கொட்டிட்டு நம்ம இந்த அரிசியும் தண்ணி அளவும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே இந்த அரிசியெல்லாம் சமமாக மட்டம் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற பீஸை நகர்த்தி விட்டோம்னா அழகாக உள்ளே செட்டில் ஆகிக்கும். ரைஸும் மசாலாவும் ஈவனாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா மூடி போடுங்க. நல்லா குபுன்னு ஆவி வந்தோன்னா தம்மர் செட் பண்ணிவிடுங்க. தம்மரை செட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். தம்மர் இல்லாதவங்க மேலே கொட்டாங்குச்சி போட்டு கொளுத்திடுங்க. தம் உடைச்ச உடனே பேக் பண்ணாமல் 1 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணோம்னா பிரியாணி நல்லா அப்படியே செட்டில் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 500 பிரியாணி பேக் பண்ணி 11 மணிக்கு கேட்டாங்க. 10:30 மணிக்கெலாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஆர்டர் செய்கிற காசு எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு எழுதி வைப்பேன். மாதம் முடியும் போது அது எவ்வளோ வந்துச்சுங்கிறத உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.